உறக்க பேசு நேயர்களுக்கு வணக்கம். காம்ரேட் அகிஷ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு. இந்தியா கூட்டணியும் என்டிஏ கூட்டணியும் மாறி மாறி வந்து பயங்கரமான பிரச்சாரம் போச்சு. இந்த நேரத்தில் பிஜேபி வந்து மீண்டும் வந்து 3வது முறையாக வரலாற்று ஒரு ஹிஸ்ட்ரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறதா வந்து அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த டைமில் வந்து பிஜேபியோட தனியாக நின்று வாங்கின சீட்ஸு இந்தியா கூட்டணியால் வந்து மொத்தமாக சேர்ந்து தான் வாங்க முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. இல்லை, பாஜக பெரிய கட்சியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு புதுசாக யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அந்த கட்சி வந்து பல மாநிலங்களில் இருக்குது. ஆனால் பாஜக மட்டும் தேர்தலில் போட்டியிட்டு இந்த நம்பரை வாங்கினாங்களா, இல்லை தேர்தல் ஆணையத்தை வளைச்சு இடி ரெய்டு ஐடி ரெய்டெல்லாம் விட்டு எதிர்கட்சிகளை களத்துக்கு வராமல் பண்ணி இந்த நம்பர் வாங்கினாங்களா? இதுதான் கேள்வி. இன்னொன்று, இந்தியா கூட்டணிங்கிறத அமைக்கும் போதே பல அரசியல் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னு ஒரு முழக்கத்தை முன் வச்சோம். எங்கெல்லாம் இந்தியா கூட்டணி அமைஞ்சதோ அங்கே பாஜக பின்னுக்கு போயிருக்கு. மக்கள் ஒரு பிம்பத்தை, ஒரு சர்வாதிகாரியை ஏற்றுக்கலை. எங்கே இந்த கூட்டணியை வலுவாக அமைக்க முடியலையோ அந்த மாநிலத்தில், குறிப்பாக ஆந்திரா, அப்புறம் ஒடிசா, இந்த 2 மாநிலங்கள் தான் ஒரு மேஜர் சேஞ்சை வந்து இன்றைக்கி மோடிக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி பீகாரில் நிதிஷ்குமாரோடைய கட்சி ஒரு 12 தொகுதிகளை ஜெயிச்சிருக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான மாற்றம். இது காரணமாக பிரதமர் மோடி நூலிலையில் அதிகாரத்துக்கு மீண்டும் வருகிறார். ஆனால் கடந்த முறை மாதிரி நினச்ச எம்பிக்களை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ண முடியும், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற இடத்துல அவர் இல்லை. நாட்டில் கம்யூனல் பிரச்சாரம் பண்ணாங்க, மக்களை மத ரீதியாக வாக்களிக்க தூண்டுனாங்க. இதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய தேர்தல் ஆணையம் அதை செய்யலை. ஆனாலும் மக்கள் அதற்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. அயோத்தி நகரம் இருக்கக்கூடிய தொகுதியிலேயே பாஜக வேட்பாளர் மண்ணை கவ்வ நீங்கள் ஒரு பொது தொகுதியில் தலித் வேட்பாளரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னா, உத்தரப்பிரதேச மக்கள் ஒரு பரந்த ஒரு சிறந்த மனநிலையோடு வாக்களிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல மெசேஜ், இது ஒரு நல்ல சூழல் இப்போ டெவலப் ஆகிருக்கு. இது காரணம் இந்தியா கூட்டணி தான். இந்த இந்தியா கூட்டணியோட வெற்றி, இந்தியா கூட்டணியோட வெற்றின்னு நான் எதை மீன் பண்ணுறேன்னா, மோடியோடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பலத்தை குறைச்சி இன்னைக்கு மோடி பிரதமர் ஆகிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த வெற்றிக்கு வந்து துருவ் ரத்தே இருக்கார்ல, அவரோட இது வந்து ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? மோடியோட வீழ்ச்சிக்கு அவரோட வீடியோஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கா? இல்லை, எப்போவுமே என்னென்னா, ஒரு ஆட்சியில் இருக்கிற கட்சி அதிகாரத்தை இழக்குதுன்னா ஊடகம் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். கடந்த காலத்துலேயும் அப்படி தான் பார்த்துருக்கோம். இந்த முறை மோடியை கேள்வி கேட்க ஊடகம் கிடையாது. நீங்கள் கருத்து கணிப்புன்னு ஒன்று வெளியிட்டாங்க தேர்தலுக்கு பிறகு. அதிலேயே பிரதமர் மோடி தனிப்பட்ட முறையில் 350 சீட்டு ஜெயிப்பார்னாங்க. அதாவது இப்போ அவர் ஜெயிச்சிருக்க ரியாலிட்டியை விட 100 சீட்டு அதிகமாக சொன்னாங்க. அந்த நேரத்தில் தான் துருவ் ரத்தே அல்லது மற்ற யூடியூபர் நிறைய பேர் வந்து முக்கியத்துவம் படுறாங்க. ஏன்னா உண்மை இருக்குது, ஆனால் அதை எடுத்து சொல்லவே 2-3 பேர் தான் இருக்கான். அவனுக்கு ஸ்பான்சர் பண்ண கார்பரேட் தயார் இல்லை, அவனுக்கு சம்பளம் கொடுக்க கார்பரேட் தயார் இல்லை. அவங்களா ரிஸ்க் எடுத்துக்கணும். இன்னும் துருவ் ரத்தி மாதிரி ஆட்களுக்கு வந்த உயிர் மிரட்டல் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பர்சனலாக ரிஸ்க் எடுக்கணும். அதனால தான் இந்த மாதிரி தனிநபர்கள் பாராட்டப்படுறாங்க. ஏன்னா உண்மையை சொல்கிறதுக்கு. ரபீஷ்குமாருங்கிறவர் ஒரு பத்திரிகையாளர், NDTVயில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் அங்கே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அவர் தனியாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஹிந்தி பேசுகிற மக்களுக்கு திரும்ப திரும்ப டெய்லியும் செய்தி சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்படி இயங்கக்கூடியவங்க தான் வந்து இன்றைக்கி இந்த தேர்தல் வெற்றியில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஊடகம் அந்த ரோலை ப்ளே பண்ணாதனால இப்போ இவங்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். ஏன்னா மெயின் ஊடகம் அதை செய்யலை. மெயின் ஊடகம் மீண்டும் மீண்டும் பிரதமர் மோடிக்கும் அவர் சார்ந்த அரசியலுக்கும் ஆதரவு அணிந்தாங்க. நீங்கள் தமிழ்நாட்டின் துருவ் ரத்தேவா? இல்லை, இந்த மாதிரி கேள்வி வந்து நான் பொலிட்டிக்கலாக இயங்குறதுனால என்ன தெரியும்ல. அதனால் துருவ் ரத்தேங்கிற மாதிரியான ரிஸ்க்கு நமக்கு கிடையாது. நம்மளுக்கு அரசியல் ரீதியாக நிச்சயமாக ஆதரவாக மக்கள் உண்டு. 2வது, தமிழ்நாடுங்கிறது வந்து இன்றைக்கும் நிரூபிச்சிருக்கு 40 சீட்டு முழுக்க இந்தியா கூட்டணிக்கு தான் அப்படிங்கிறது வந்து நம்ம இயங்குறதுங்கிறது கடமை. தமிழ்நாட்டு மக்களோட குரலாக தமிழ்நாட்டுக்குள்ளேயும் உழைக்கணும், வெளியிலையும் ஒழிக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு 2 தொகுதியில் வந்து இந்தியா கூட்டணியோட வேட்பாளர்கள் வந்து கொஞ்சம் காலையில் பார்க்கும்போது பின்னிலையில் இருந்தாங்க. கொஞ்சம் பின்னாடி இருக்கும்போது இந்த விருதுநகரில் வந்து இன்றைக்கி காலையில் ப்ரெஸ் மீட்டில் வந்து தேமுதிக தலைவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வந்து அங்கே வந்து நேர்மையான முறையில் வந்து வாக்கு எண்ணிக்கை நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏன்னா அங்கே மாவட்ட ஆட்சியர் வந்து ஃபோன்லாம் பேச வெளியே போயிட்டு வந்தார். அதெல்லாம் எங்களுக்கு சந்தேகம் கொடுக்குது. எங்களுடைய ஒரு சின்ன பையனை வந்து நீங்கள் வந்து ஜெயிக்க வச்சுருந்தா நாங்கள் வந்து இந்த அரசாங்கத்தை வந்து பாராட்டி இருப்போம். நீங்கள் ஒரு சின்ன பையனை வந்து நீங்கள் தோக்கடிச்சிருக்கீங்க, இந்த தேர்தல் நியாயமாக நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? தேமுதிகங்கிறது ஒரு கட்சி தானே. ஏதோ பையனுக்காக அம்மா வந்து பேசலைல. ஸ்கூலில் அடிச்சிட்டாங்க, ஸ்கூலில் மார்க் கம்மியாக போட்டாங்கன்னு அம்மா வந்து பேசுகிற மாதிரி அல்ல, அப்படி பேசக்கூடாது. இல்லை, ஒரு கட்சி. இந்த தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்படணும்னு எவ்வளோ சண்டை போட்டுட்டு இருந்தோம். அப்பெல்லாம் அந்த கட்சிக்கு அதை பற்றி கவலை இல்லை. அடுத்த நாள் வந்து சொல்கிறாங்க, உங்கள் மனநிலை புரியுது, ஆனால் தயவு செஞ்சு கட்சி நடத்துங்க. ஏன்னா இந்த நாட்டுடைய ஃபேப்ரிக்கே பிரச்சனையில் இருக்குது. தேர்தல் ஆணையம் ஒருதலை சார்பாக செயல்பட்டதுங்கிறது நீங்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக போட்டிட்டீங்க. அதாவது தேமுதிகங்கிற கட்சி பாஜகவுக்கு எதிராக தான் போட்டிட்டுச்சு, பாஜக அணியில் இல்லை. ஆனால் இந்த நாட்டில் முஸ்லீம் மக்களை டார்கெட் பண்ணி ஒரு பிரதமர் பேசும்போது தேமுதிகவிலிருந்து கண்டனம் வந்துச்சா? அதிமுகவிலிருந்து கண்டனம் வந்துச்சா? இது தேர்தல் ஆணைய நடைமுறைக்கு மாறானது. பேசுனாங்களா? இதெல்லாம் பாவம். இது கேட்டால் உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரில. ஆனால் அவங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருந்தால் சாதாரண மக்கள், முஸ்லீம்கள்லாம் நான் யாரையோ சொல்ல, ஏதோ ஒரு மத நம்பிக்கையின் காரணமாக ஒருத்தர் முஸ்லீமாக இருக்காங்க. இந்த நாட்டின் குடிமக்கள். நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக யாரோ ஒருத்தரை அவதூறு பண்ணுவீங்களா? இப்போ ரீகவுண்டிங் கேட்குறாங்க, அது சாத்தியமா? சரி, ரீகவுண்டிங் கேட்குறது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. நீங்கள் வந்து பொதுவாக இந்த மாதிரி சட்ட ரீதியான டிஸ்பியூட் வந்ததுன்னா முதல்ல ரீகவுண்டிங் கேட்பாங்க. ஒருவேளை அதை தேர்தல் ஆணையம் மறுத்துச்சுன்னா அடுத்தது நீதிமன்றத்துக்கு போவாங்க. அப்பாவு கேஸை வந்து அவங்களும் மென்ஷன் பண்ணாங்க, ஆனால் தப்பாக மென்ஷன் பண்ணாங்க. அப்பாவுங்கிறவர் இன்றைக்கி நம்ம சட்டசபையுடைய சபாநாயகராக இருக்கார். அவர் வந்து போன முறை எம்எல்ஏவாக எலெக்ட் ஆனார். ஆனால் அவரோட வெற்றியை 52 வாக்குகளை மறைச்சு இன்னொருத்தர் அதிமுகவை சேர்ந்தவரை அறிவிச்சிட்டாங்க எம்எல்ஏன்னு. அவர் தான் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு எம்எல்ஏவாக 5 வருஷம் இருந்தார். 5 வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த கேஸு கடைசியாக அந்த தபால் ஓட்டை ரீகவுண்ட் பண்ணி எண்ணும்போது அப்பாவு தான் எம்எல்ஏன்னு தெரிய வந்தது. 5 வருஷம் ஒரு எம்எல்ஏ பதவியவே அவர் வந்து அனுபவிக்கவும் இல்லை, மக்களுக்கு அவர் எம்எல்ஏவாக செயல்பட முடியலை. ஆனால் அவர் தான் எலெக்டட். இது எப்போ தெரிஞ்சதுன்னா பின்னால். ஆனால் இந்த மாதிரி சூழல் வந்து வரும். ஆனால் அது இந்த டேர்ம் கிடையாது. இந்த டேர்ம் இல்லை, அவங்க தப்பாக வந்து அவங்க வந்து இந்த டேர்ம் அவர் வந்து சட்ட 4 வருஷமாக டிஸ்பியூட்டடாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அப்போ தான் அவங்க பாலிடிக்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலை. வந்து இதே நேரத்தில் இந்தியா கூட்டணி 40 தொகுதிகள் தமிழ்நாட்டில் கைப்பற்றியிருக்கலாம். ஆனால் பிஜேபி கால் ஒன்ற முடியாத ஒரு நாடாக தமிழ்நாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து நாடாளுமன்றத்தில் பேசின வீடியோ எல்லாமே வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த நேரத்தில் பிஜேபி வந்து வாக்கு வங்கி வந்து அதிகரிச்சிருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய பூதாகரமாக பேசுகிறாங்க. ஆனால் நம்ம இன்னொன்று, அதாவது எப்போவுமே நம்ம டெனியல் மோடில் இருக்கக்கூடாது. அவன் வளரவே இல்லை, நான் வளரவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டாலே வளர மாட்டாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ இது பிஜேபியோட வளர்ச்சி தான். அதுதான் சொன்னேன், 2 விதமாகவும் பண்ணக்கூடாது. ஒன்று, அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு நினச்சிக்கவும் கூடாது. இன்னொன்று, வாக்கு சதவீதத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த கட்சியுடைய ஏற்பை நம்ம தீர்மானிக்கக்கூடாது. அதாவது வாக்கு சதவீதம் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கணும். அவங்க ஒரு 11% வாக்கு சதவீதம் உருவானதாக சொல்கிறாங்க அவங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் கூட்டணியாக தான் தேர்தலை சந்திச்சிருக்காங்க. அதிமுக பலவீனமாக இருக்குது. அதிமுகவோட 2 ஃப்ராக்ஷன், அதாவது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், 2மே புதுசாக இவங்க பின்னால் நின்றுருக்கு, இவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் சேர்த்தும் அவங்களால வாங்க முடிஞ்சது 10%, 11%ங்கிற வாக்கு தான். இந்த வாக்கு பொதுவாக தமிழ்நாட்டில் இப்போ இங்கே திமுக, அதிமுக, திராவிட கட்சிகளுடைய அணி இருக்கு இல்லையா, அது வந்து எப்போவுமே 70% வாக்கு வங்கி எடுத்துரும். மீதி இருக்கிற 30% பல கட்சிகளுக்குள்ளே போகும். அதில் குறிப்பாக தேசிய கட்சி ஒரு லோக்சபா எலெக்ஷனில் தேசிய கட்சிக்கு போடலான்னு போடுற ஒரு செக்ஷன் இங்கே இருக்காங்க, அவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. என்ன கேட்டால் பாஜக அப்படி நம்பட்டுமே, அவரே தலைவராக இருக்கட்டும், தொடர்ந்து 26 வரைக்கும் அண்ணாமலை வச்சே முன் செல்லட்டும், முடிஞ்சால் ஆளுநரையும் பிஜேபியில் சேர்த்துக்கட்டும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தேர்தலில் பாஜகவுக்கு விழுந்தது மரண அடி, அதான் உண்மை. நீங்கள் போன தடவை அந்த கூட்டணி ஜெயிச்ச தொகுதிகளை விடவும் இந்த முறை 0ன்னு வந்திருக்கு. அது வந்து தேர்தலுக்கு முன்பே அதிமுக அவங்கள கழட்டி விட்டதும் மரண அடி தான். மக்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கிற பாடமும் மரண அடி தான். ஆனால் 4.5 லட்சம் ஓட்டுக்கிட்ட வாங்கியிருக்கிறதா அண்ணாமலை சொல்கிறாரு. அண்ணாமலை அந்த தொகுதியில் வாங்கியிருக்கிற ஓட்டை பரிசீலனை பண்ணி பார்க்கும்போது அதிமுகவோட ஓட்டுங்கிறது குறிப்பாக கவுண்டம்பாளையம் தொகுதி, வேறு சில தொகுதிகளிலிருந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. ஆனால் அவங்களே, இப்போ நான் ஒரு ஊடக விவாதத்துக்கு போயிருந்தேன், அங்கே அவங்களே சொன்னாங்க,
அதாவது 2000 பூத் ஏஜென்ட் இருக்க வேண்டிய மாவட்டத்தில் கோயம்புத்தூர் தொகுதியில் பாஜகவுக்கு ஏஜென்ட்டே கிடையாது. அப்போ கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி வந்து ஓட்டு வாங்குச்சுன்னு சொன்னால் அது வந்து அதிமுக தன்னுடைய வேலையை சரியாக செய்யலை. ஏன்னா அதிமுகவுக்கு 2 லட்சம் ஓட்டு தான் இருக்குது அந்த தொகுதியில். அதனால் இது உண்மையில் வந்து அதிமுகங்கிற கட்சி, அந்த கட்சியை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்க ஃபேட்டு, அவங்க இப்படி விலை போகட்டும், அல்லது அவங்களோட ஆதரவு தளத்தை யாருக்கோ கரைச்சி விடட்டும். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாக்கிற இன்னொரு ஆல்டர்னேட் வந்து அந்த ஸ்பேஸை பிடிக்கிறதுங்கிறது தான் நடக்குமே தவிர, ஒரு கொள்கை இல்லாமல் எங்கே வேணால் இந்த வாக்குகள் திரும்பும் அப்படின்னு ஒரு நீண்ட காலத்துக்கு நம்ப வேண்டிய தேவையில்லை. இப்போ இந்தியா கூட்டணி வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக நிறைய ஃபைட் பண்ணியிருக்கு, நிறைய கவுண்டர் பண்ணியிருக்கு. இப்போ இந்த கவுண்டர் பண்ணி இந்த ஃபைட் பண்ணலன்னா இந்த தேர்தல் வந்து சரியான முறையில் நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போவுமே அது சரியான முறையில் நடக்கலை. தேர்தல் ஆணையம் வந்து அதனோட வேலையை அது செய்யலை. அந்த குற்றச்சாட்டுகள் இருந்தால் நாங்கள் ஒன்றும் பின்வாங்கிக்கலை. தேர்தல் ஆணையம் அது குற்றச்சாட்டு மட்டும் இல்லைங்க, நமக்கே தெரியும். பிரதமர் மோடியை பேர் சொல்லி குறிப்பிட்டு கண்டிக்கலை. தேர்தல் ஆணையம் வர வேண்டிய நேரத்தில் வரலை. கம்யூனலாக அவ்வளோ பேச்சுக்கள் நடந்திருக்கு. மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய நேரத்தை கூட கொடுக்கல. ஊடகத்தில் பிரச்சாரம், விவேகானந்தர் பாறையில் வந்து அவர் தியானம் இருக்கிறத 24 மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ஊடகம் தயாராக இருக்குது. இது எல்லாத்தையும் அனுமதிச்சுட்டு தான் இவங்க தேர்தல் நடத்தியிருக்காங்க. ஆனாலும் கூட இவங்களால ஜெயிக்க முடியலன்னா அந்த அளவுக்கு வெறுப்பு மக்கள் மத்தியில் இருக்குது. அந்த வெறுப்பை, கோபத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணுற ஒரே அணியாக இந்திய அணி இருந்திருக்கு. வாக்கு எண்ணிக்கையின் போது எப்போ தபால் ஓட்டை எண்ணணும்னு நாம் உட்பட எல்லா கட்சிகளும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் போராடிக்கிட்டு இருந்தோம். தபால் ஓட்டுகளை கடைசியாக எண்ணி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது, முதல்லையே எண்ணிடணும், அதற்கு பிறகு தான் இவிஎம் எண்ணணும். இதெல்லாம் வந்து சட்டம் தான். இருந்தாலும் கூட அதை தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லி ஒவ்வொரு முடிவையும் அமல்படுத்த வேண்டியிருந்தது. விவிபேட் இவிஎம்மில் வர பதிவாகிற ஓட்டு சரியாக இருக்கான்னு செக்அப் பண்ணுறது இப்போவும் நமக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இவிஎம் உடைய நிலம் அப்படி இருக்குது. அதை தயாரித்த கம்பெனியில் பிஜேபிக்காரங்க டாப் பொசிஷனில் இருக்காங்க. அந்த கம்பெனி தயாரித்து கொண்டு வந்த இவிஎம், அதே மாதிரி தயாரித்த பல இவிஎம்கள் வந்து அந்த ரெஜிஸ்டர் நம்பர், அந்த சீரியல் நம்பரில் இருக்கிறது கைமாறி இருக்கிறது என்ற சந்தேகம். ஒரு லாரியிலேயே இவிஎம் பிடிச்சாங்க. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இவங்க 2 பேர் தான் இப்போ கிங் மேக்கர்ஸாக இருக்காங்க. இவங்க 2 பேரை ஏன் இந்தியா கூட்டணிக்கு கூட்டு வர முடியல? நிதிஷ்குமார் வந்து இந்தியா கூட்டணியில் இருந்தார். ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கணும்லாம் கேட்டாங்க. ஆனால் நம்ம வந்து இல்லை, அவர் போனது நல்லதுன்னு தான் பார்த்தோம். அஃப்கோர்ஸ் அவர் போனதுனால கூட்டணிக்கு இழப்பு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொள்கை அடிப்படையில் தானே நீங்கள் கூட்டணியில் இருக்கணும். இப்போவுமே இந்தியா கூட்டணி நிதானமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கோம்? இந்த நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம், ஆனால் கான்ஸ்டியூஷனை, அதனோட வேல்யூஸை பாதுகாக்கிற சக்திகள் எங்களோட அந்த நோக்கத்தோடு வந்து சேர்ந்தால் வரவேற்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நிதிஷோ இல்லை உங்களே கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு இந்த அமைச்சரவை தரோம், இல்லை நீங்கள் பிரதமராகவே இருந்துக்குங்க, இப்படியெல்லாம் சொல்லி கூப்பிட்டோம்னா அப்புறம் இவ்வளோ நாள் நடத்தின கொள்கை சண்டைக்கு என்ன அர்த்தம்? கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் பாதிக்கப்படும் போது நீ அப்போவும் சகிச்சுக்கிட்டு அதிகாரம்தான் முக்கியம் நாங்கள் இருந்தேன்னா மக்கள்கிட்ட உங்களை அம்பலப்படுத்துவோம். இல்லை எங்களுக்கு அதிகாரத்தை தாண்டி நாங்கள் கான்ஸ்டியூஷனல் வேல்யூ பாதிக்காமல் பாதுகாப்போம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாடு ஒரு தேர்தல் என்கிற பாஜகவின் மோடியின் சதித்திட்டத்தை சந்திரபாபு நாயுடு ஏற்றுக்கிட்டாருன்னா ஆந்திரா உள்ளிட்டு தென் மாநிலங்களுக்கு போதிய எம்பி இல்லாத நிலைமையை ஏற்படுத்தின வரலாற்று பழிக்கு அவர் ஆளாவார். அது செய்வார் அவர். அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன் என்று சொல்கிற மோடியை அப்படியே நிதிஷ்குமார் ஏற்றுக்கிறாருன்னா பீகார் மக்களுக்கு துரோகம் இழைத்தவராக மாறுகிறார். இது கொள்கை சண்டை. இதை தான் நாங்கள் நடத்த நினைக்கிறோம். அதுதான் நல்லது. இந்த தலைவர்கள் சரியான வழியில் தான் முடிவெடுத்திருக்காங்க. தேர்தலெல்லாம் முடிஞ்சிச்சு. இந்தியா கூட்டணி இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? இல்லை, இந்தியா கூட்டணியோட தேவை அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்துட்டோங்கிற ஒரு செக்யூலர் ஸ்டேட்டை நம்ம வந்து மீண்டும் அதனுடைய அந்த எரோஷன்லேருந்து பாதுகாத்துட்டோம் என்கிற எல்லைக்கு வர வரைக்கும் இருக்கும். எனவே இந்தியா கூட்டணிங்கிறது அதனால தான் எலெக்ஷனுக்கு பிறகும் எதிர்கட்சியாக செயல்படுங்கிற அறிவிப்பை அந்தந்த கட்சி செய்யாமல், அந்த அறிவிப்பை அந்தந்த கட்சிகள் செய்யாமல் கூட்டணியாக அறிவித்தது காரணமே அதுதான். இப்போ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆட்சி 5 வருஷம் நல்லா ரன் பண்ணிடுவாங்களா, இல்லை வந்து நடுவில் ஏதாவது குளறுபாடு? இல்லை, பொதுவாக வந்து இந்தியாவில் மக்கள் எலெக்ட் பண்ண ஆட்சி தொடர்ந்து நடக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் அது கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் இருக்கணும். அரசமைப்பை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி அவங்க நடந்தாங்கன்னா நம்ம வேலை இந்த ஆட்சி கீழே இறக்கிறதா தான் இருக்கும். ஆட்சி மக்களுக்காக இருக்கணும்ல. ஒன்றுமே வாய்ப்பில்லாத நேரத்தில் மக்கள் களத்தில் போராடலையா? ஓராண்டு விவசாயிகள் போராட்டம் நடக்கலையா? அதனால் வந்து நமக்கான வாய்ப்புகள் வந்து மக்கள் ஆல்ரெடி கொடுத்து தான் வச்சுருக்காங்க.
அதனால் இந்த முறை கூடுதலாக ஃபைட்டு நாடாளுமன்றத்தில் நடக்கும். நாடாளுமன்ற கூட்டத்துக்கே வரமாட்டேங்கிற மோடி இனிமேல் வருவார். வந்து பேச வேண்டிய தேவை இருக்கும், கன்வின்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். ஒவ்வொரு சட்டத்தையும் தான் அடித்த மூப்பாக நிறைவேற்றினவர் இனிமேல் வந்து வாக்கெடுப்பில் தான் நிறைவேற்ற முடியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வாசகங்களை மாற்றுவது, சட்டங்களை திரும்ப பெறுவது எல்லாமே நடக்கும். நான் தான் அசைக்க முடியாத சக்தின்னு சொன்ன மோடி தன்னுடைய பிம்பத்தோட வீழ்ச்சியை தன் வாழ்நாள் காலத்திலேயே பார்ப்பார். 2026 இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்குமா? 2026 மட்டும் இல்லை, இந்தியாங்கிறது வந்து கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸை பாதுகாக்கிறதுக்கான அணி. கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ்க்கு எப்போல்லாம் ஆபத்து வருதோ அப்போல்லாம் இது எழும். ஒரு மாநில தேர்தல் எப்படி அணுகப்படுங்கிறத வந்து இப்போவே பேச வேண்டிய தேவையில்லை. ஆனால் 5 வருஷமாக அரசியல் நடக்குதுங்கிறதுல பாஜக தெளிவாக இருக்கும்போது, ஆர்எஸ்எஸ் தெளிவாக இருக்கும்போது, நாம் தேர்தல் மட்டும் அரசியல் பண்ண முடியுமா? ஒவ்வொரு நாளும் அரசியல் பேசி தான் ஆகணும். இப்போ அதிமுக வந்து 3ஆக பிரிஞ்சதால் ஓட் பேங்க் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. பிஜேபி பல இடங்களில் 2வது பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. அதிமுகவோட வீழ்ச்சிக்கு அது ஒரு முக்கிய ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ், சசிகலா, என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக வந்து மீண்டும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒன்று சேர்ந்தால் ஒரு மாற்றம் இருக்குமா? எப்படி இருக்கும் அடுத்த அதிமுகவோட நிலைமை அப்படிங்கிறது? நான் கோயம்புத்தூரில் வேலுமணி அவரோட பேட்டியை பார்த்தேன், முனுசாமி அவரோட பேட்டியை பார்த்தேன். முனுசாமி என்ன சொல்கிறாரு, அதிமுகவில் ஒன்று சேரணும்னு பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பகல் கனவுன்றார். ஆனால் வேலுமணி என்ன சொல்கிறாரு, பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்திருந்தால் 30 சீட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்படி குழப்பம் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து மீள்றது நாட்டுக்கு நல்லதில்லை. ஏன்னா அதிமுக தன்னுடைய அடிப்படை கொள்கை என்னன்னு மக்கள்கிட்ட சொல்லட்டும். ஏன்னா அவங்க கட்சி பேரில் திராவிடம்னு இருக்குது. திராவிடம்னா என்னன்னு தெரியாதுன்னு அவங்க கட்சியோட பொதுச் செயலாளர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இந்த நாட்டில் சமூக நீதி, இடஒதுக்கீடு இதெல்லாம் பேசி வளர்ந்த அரசியல் நடக்கிற ஊரில், அதுவும் உங்களுடைய தலைவர்கள் 2 பேரும் எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் கடைபிடித்த கொள்கைகளை பற்றி மக்கள்கிட்ட பேசுங்க. மாறா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏற்கனவே அவங்க பண்ணுறது இதுதான், ஒரு கோஷ்டி சண்டை. இன்னொன்று, இந்த கோஷ்டி சண்டையை மத்தியஸ்த நடுவில் நின்று பார்க்குற இடத்துல பிஜேபிக்கிட்டே போய் சரணடையலாமான்னு திரும்ப அவங்க தலைவர்களுக்குள்ள பேச்சு. இப்படி தான் இருப்பாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களோட உணர்வுக்கான கட்சி அது இருக்காது. மற்றபடி இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிற இடத்துல நாம் கிடையாது. அதிமுக அதனுடைய சந்தர்ப்பவாத நிலைகளினால் போய் விழுவதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லெட் தம் டிசைட். நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம்.